வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் வியூவர்ஸ். நான் உங்க நிவாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நியூசிலாந்து வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்னுடைய ரிவ்யூ அண்ட் குரூப் ஏ குவாலிஃபிகேஷன் சினாரியோ. மேட்ச் வந்து ராவல்பிண்டியில நடந்துச்சு. நியூசிலாந்து டாஸ் ஜெயிச்சாங்க. சேஸ் பண்றோம், ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வந்தாங்க. தன்சீத் ஹசன் கொஞ்சம் பவர் பிளேல ரன்ஸ் எடுத்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஆனா அவருக்கு கிடைச்ச அந்த நல்ல ஸ்டார்ட்டை அவரால் ஒரு பெரிய ஸ்கோரா கன்வெர்ட் பண்ண முடியல. அண்ட் அதுவே வந்து டீம்னுடைய அந்த ஒரு கம்மியான டோட்டலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. அதே மாதிரி அவர் கூட ஆடினது ஓப்பனிங் ஆடினது ஷாண்டோ கேப்டன். ரொம்பவே ஸ்கிராச்சியான ஸ்டார்ட். நிறைய டாட் பால்ஸ் ஆடிட்டாரு அந்த பவர் பிளேல ஒரு 20-30 ரன் அவரும் சேர்ந்து அடிச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கோர் ரீச் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பொறுமையா நின்று ஒரு 77 ரன்ஸ் வைட்டல் 77 ரன்ஸ் வந்து அடிச்சு கொடுத்தாரு ஷாண்டோ. என்னதான் இருந்தாலும் அந்த இனிஷியல் பவர் பிளேல ஒரு ரன் ஸ்கோர் பண்ணாதது டீமுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மெஹ்தி ஹசன் மிராஜ், நம்ம ரொம்ப எதிர்பார்த்த மிராஜால இந்த மேட்ச்லயும் பெருசா ரன் ஸ்கோர் பண்ண முடியல. அவரும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, சில பவுண்டரிஸ் அடிச்சாரு. பட் அது ஒரு பெரிய ஸ்கோரா அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல. அண்ட் டீமுக்கு வந்து அகைன் இன்னொரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கான்ட்ரிபியூட் பண்ணாதது ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. போன மேட்ச் போன மேட்ச்ல 100 அடிச்ச இந்தியா கூட 100 அடிச்ச தௌஹீத் ஹிருதாய் அவர்கிட்ட இருந்து இந்த மேட்ச்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. 24 பால்ஸ் ஆடினாரு. ஆனா பெருசா அவரால் ரன் ஸ்கோர் பண்ண முடியல. ரொம்பவே ஸ்கிராச்சியான ஒரு இன்னிங்ஸா ரொம்பவே கஷ்டப்பட்டாரு, ஸ்ட்ரகிள் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். பட் போன மேட்ச் நல்லா விளையாண்ட ஜாக்கிர் அலி இந்த மேட்சுமே சூப்பராக ஆடினாரு. 45 ரன்ஸ், ஒரு வைட்டல் 45 ரன்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் வந்து அவருடைய ரன்ஸ் வந்துச்சு. அவர் தான் இன்னிங்ஸ் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணார் அந்த ஒரு டீசென்டான டோட்டல் வர்றதுக்கு. இல்லைனா அவங்க 200 கூட எட்டியிருப்பாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கும். ஒரு 236 ரன் அடிக்கிறாங்க. 237 டு வின் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. 237 நியூசிலாந்துக்கு ஒரு டார்கெட்டா, இதெல்லாம் அவங்க சிம்பிளா அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நம்ம உட்காரும் போது தான் 10 for 2 அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு பங்களாதேஷோட நியூ பால் பவுலர்ஸ் நியூசிலாண்டை கொண்டு வராங்க. பங்களாதேஷனோட நியூ பால் பவுலர்ஸ் யாருன்னு பார்த்தா நஹீத் ரானா செமையான பேஸ் போடுறாரு, 140க்கு மேல போடுறாரு. அண்ட் டஸ்கின் அகமது பாலை சூப்பரா ஸ்விங் பண்ணாரு இனிஷியலா நியூ பால. அண்ட் அவங்க போட்ட அந்த லைன் அண்ட் லென்த் கொஞ்சம் டீவியேஷன், கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்துச்சு. அவங்க காட்டின அந்த வேரியேஷன்னால அவங்களுக்கு கிடைச்ச அந்த இனிஷியல் 2 விக்கெட், ஒன்று வந்து வில் யங், போன மேட்ச் பாகிஸ்தானுக்கு எதிராக செஞ்சுரி அடிச்ச வில் யங், அண்ட் கேன் வில்லியம்சன், ரொம்ப முக்கியமான விக்கெட்டான கேன் வில்லியம்சன். 2 விக்கெட் எடுத்தாங்க. 2 பெருந்தலைகள் வந்து உள்ள போய் உட்காந்துருச்சு. 10 for 2 அப்படின்ற சுச்சுவேஷன்ல வந்து நியூசிலாந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா போக போகுதுரா அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்தா உள்ள வந்தாங்க டாம் லேத்தம் அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஆடுறாரு என்னமா ஆடுறாருங்கிறீங்க. இந்த டாம் லேத்தமும் சரி, ரச்சின் ரவீந்திராவும் சரி, ஸ்பின்னர் போட்டாலே அந்த ஸ்வீப் ஷாட் எடுத்துடுறாங்க. அவங்க ஆடுற அந்த ஸ்வீப் ஷாட்டுக்கு பங்களாதேஷ் பவுலர்ஸ்னால எங்கேயுமே பால் போடவே முடியலைங்க, முக்கியமா பங்களாதேஷனுடைய ஸ்பின்னர்ஸ்னால. அண்ட் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வேற, ரச்சின் ரவீந்திரா அண்ட் டாம் லேத்தம். இந்த காரணத்தினால பங்களாதேஷனுடைய லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் யாருமே பவுலிங் போட வர முடியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிருச்சு. அதனால நியூசிலாந்துக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரன் சேஸா இது அமைஞ்சிருச்சு. மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் பங்களாதேஷோட இன்னிங்ஸ் நியூசிலாண்டோட இன்னிங்ஸ் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, பங்களாதேஷனுடைய இன்னிங்ஸ்ல ரொம்பவே கம்மியா தான் சிங்கிள்ஸ் எடுத்தாங்க. ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு காரணம் 2 பேருங்க. 2 காரணம் இருந்துச்சு அதுக்கு. ஒன்னு, நியூசிலாந்துடைய ஸ்பின்னர்ஸ் அண்ட் அவங்க போட்ட லைன் அண்ட் லென்த். நியூசிலாந்துடைய ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே அக்யூரேட்டா போட்டாங்க. லைன் அண்ட் லென்த் ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அதனால அவங்களால பெருசா பாலை தட்டி சிங்கிள்ஸ் எடுக்க முடியல. அண்ட் 2வது மிக முக்கியமான காரணம் நியூசிலாந்துடைய ஃபீல்டிங். நியூசிலாந்து என்னமா ஃபீல்டு பண்றாங்க, பாஞ்சு பாலை பிடிக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஒரு கேப்ல தட்டிட்டு ஒரு ரன் எடுப்போம், குவிக் சிங்கிள் ஒன்று எடுப்போம் அப்படின்ற மாதிரி எடுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா டைரக்ட் ஹிட் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, பாலை கலெக்ட் பண்றதா இருந்தாலும் சரி, சரியான புலிகளா இருக்காங்க அப்படின்றது. பங்களாதேஷுக்கு எதிராக இவங்க வந்து புலிகளா இருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் வந்து நமக்கு ஐரானிக்கா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு அதை வந்து பாக்குறதுக்கு அப்படின்ட்டு. பங்களாதேஷுமே சில நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்ஸ் கொடுத்தாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல நியூசிலாந்துக்கு எதிராக. மஹமூதுல்லா ஒரு சூப்பரான ஒரு ரன் அவுட் ஒன்று அடிச்சாரு. ஆனா மேட்ச் வாஸ் ஓவர் பை தென் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கட்டத்துக்கு வந்து மேட்ச் வந்து இதுக்கு மேல ஒன்றும் இல்லை. ஏன்னா நியூசிலாண்டோட பேட்டிங் லைன் அப்போ பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் இந்த ரன்ஸ் அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. பெருசா பங்களாதேஷ் வந்து ஒரு ஃபைட் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுக்கு தான் அந்த சிங்கிள்ஸ் எடுக்கிறது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்துச்சு. பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் அந்த மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் சிங்கிள்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனையா வந்திருக்காது. அன்பார்ச்சுனேட்லி அவங்களால அந்த மாதிரி சிங்கிள்ஸ் வந்து ரொட்டேட் பண்ண முடியல அப்படின்றது அவங்களுக்கு மிகப்பெரிய பாதகமா அமைஞ்சிருச்சு. இப்போ இந்த நியூசிலாந்து சைடு இவங்க விளையாடுறத பார்க்கும்போது, இவங்களோட ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்றதை பார்க்கும்போது, இவங்க ஃபீல்டிங்கை பார்க்கும்போதெல்லாம் வந்து நமக்கு லைட்டா பயமா இருக்குங்க. ஏன்னா வர்ற மார்ச் 2ஆம் தேதி இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து லாஸ்ட் குரூப் ஸ்டேஜ் மேட்ச் நடக்க போகுது. அதாவது இந்த குரூப் ஏனுடைய கடைசி குரூப் ஸ்டேஜ் மேட்ச். அந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்த குரூப் ஏவை டாப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது குரூப் ஏல ஃபர்ஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் நீங்க குரூப் ஏல ஃபர்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா குரூப் பில செகண்ட் வர்ற டீம் கூட செமிஃபைனல் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்.
இதே விஷயம் நியூசிலாண்டுக்கும் அவங்களும் அப்படித்தான் யோசிப்பாங்க. அவங்களும் வந்து இந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. துபாய் கண்டிஷன்ஸ்ல துபாய் விக்கெட்ல அந்த ஸ்லோ விக்கெட்ல ஒரு மிச்சல் சாண்ட்னர், ஒரு மைக்கேல் பிரேஸ்வெல் சூப்பரா போட்டாருங்க இந்த மேட்ச். 10 ஓவர் தொடர்ந்து போட்டாரு. அவ்ளோ அற்புதமா போட்டாரு. ரொம்பவே எக்கனாமிக்கலான ஒரு பவுலிங்காவும் இருந்துச்சு அவர்கிட்ட இருந்து. இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக்கான ஸ்பின்னர்ஸ் ஒரு சாண்ட்னர், ஒரு பிரேஸ்வெல் ஏன் கிளென் பிலிப்ஸ் கூட நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக்கான ஸ்பின்னர்ஸ் போடும்போது அந்த ஃபீல்டிங் மொத்தமாவே வந்து ஒரு ஒரு டீமா சேர்ந்து ஒரு ரன் கூட நம்ம குடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட ஆடுறாங்க நியூசிலாந்து. இந்தியாவுடைய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு ஒரு மிகப்பெரிய டெஸ்ட்டா இருக்கும். முக்கியமா ஒரு விராட் கோலி, ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர், ஒரு கேஎல் ராகுல், ஒரு அக்ஷர் பட்டேல் இவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய டெஸ்ட்டா இருக்கும். எப்படி இவங்க விளையாட போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே மாதிரி நியூசிலாண்டோட பேட்டிங் லேஸ்பட்ட பேட்டிங் இல்லங்க. சூப்பரான பேட்டிங் வச்சிருக்காங்க. ஒரு வில் யங் ஆடுனாரு முதல் மேட்ச் ரச்சின் ரவீந்திரா காயமடைஞ்ச காரணத்தினால. வில் யங் ஒரு சதம் அடிச்சாரு. இப்ப இந்த மேட்ச் ரச்சின் ரவீந்திரா திரும்ப வந்துட்டாரு. ரச்சின் ரவீந்திரா திரும்ப வந்து அவரும் ஒரு 100 அடிக்கிறாரு. ஸோ எப்படி பார்த்தாலுமே இவங்க டீம்ல நெறைய யங்ஸ்டர்ஸ் சூப்பரா பில்ட் ஆயிட்டு வராங்க அந்த டீமே. 100 அடிக்கிறாங்க. 2 100s இது வரைக்கும் வந்து வில் யங் அண்ட் ரச்சின் ரவீந்திரா கிட்ட இருந்து வந்திருக்கு. 3வது 100 டாம் லேத்தம் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து வந்திருக்கு. இன்னும் டெவான் கான்வே அண்ட் கேன் வில்லியம்சன் ரன்ஸ் அடிக்க ஆரம்பிக்கல. அவங்களும் ஃபார்முக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த டீமோடைய லுக்கே வந்து வேற மாரி இருக்க போகுது. கண்டிப்பா இந்த டீம் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே அதிகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்தியா ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இந்த மேட்ச பத்தி பார்த்துட்டோம். நம்ம அந்த குரூப் ஏ ஓட குவாலிஃபிகேஷன் பத்தி பார்த்துட்டோம். நீங்க இந்த மேட்ச பத்தி என்ன நினைக்கிறீங்க? குரூப் ஏ னுடைய சான்ஸ் மிக முக்கியமாக இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து இந்த மேட்சினுடைய அவுட்கம் என்னவா இருக்க போகுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அன்டில் தென் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.